ஃபேமிலி பற்றி சமையல். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நண்டு லாலிபப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நண்டு ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடணும். இந்த ஓடு இதெல்லாம் எடுத்துடணும். உள்ளே இருக்க இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடணும். வாஷ் பண்ணியாச்சு. நண்டு ரெடியாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு நாங்கள் வேக வச்சிடலாம். இந்த ஃபார்மாட்டிக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சா போதும். நண்டு இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்பூனை வச்சு இதில் இருக்கிறதெல்லாம் அழகாக எடுத்துட்டா வந்துடும். ஓடையெல்லாம் இல்லாமல் எடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஆறிட்ட பிறகு அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். லேயராக சூப்பராக அழகாக வந்துடும். கொஞ்சம் சுடுது, வெயிட் பண்ணுவோம், ஆறட்டும். இந்த காலையில் நம்ம உடச்சி நம்ம வச்சுருக்கோம். இப்போ என்ன பார்த்திங்கன்னா சூடு ஆறிடுச்சு. அழகாக ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிறதுல சதையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம நண்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஓடு இல்லாமல் பிசுறு இல்லாமல் நல்லா ஆஞ்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள். 1/2 ஸ்பூன் பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பொடி, மிளகு பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நல்லா காரமாக இருக்கும். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு போடுறோம், ஏன்னா ஆல்ரெடி உப்பு இருக்குது நண்டில். இதுதான் இப்போ இந்த மசாலா போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணிடணும். நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறத கூட 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கலந்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நண்டெல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம டஃபிங் பண்ணும்போது எதுவுமே ஒட்டாது, பொல பொலன்னு கொட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரிப் கிடைக்கும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கிறது. இதோ கொடுக்க ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கொடுக்க எடுத்து இது உள்ளே வைக்கிறோம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது பிரெட் கிராம் ரெடி பண்ணி வச்சுக்கோம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கரைச்சி வச்சு முட்டை கூட கலக்கிறோம் நம்ம. அப்போ தான் கோட்டிங் செட் ஆகும், நல்லா ஒரு கிறிஸ்பி கிடைக்கும். அதனால் 1 சிட்டிகை உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு நம்ம பெப்பர் போடுறோம். இப்போ நான் இந்த கோட்டிங்க்கு கொஞ்சம் காரம் இருக்கும், கொஞ்சம் அப்போ நல்லாயிருக்கும். இப்போ கோட் பண்ணுறோம். இதில் முட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்துருக்கோம் இல்லையா, இதில் கோட் பண்ணிவிட்டு அடுத்துட்டு பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணுறோம். இப்போ நம்ம லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம நண்டு லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நண்டு லாலிபப் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி டைம் ஆரம்பமாகட்டும். தேங்க்யூ.